Friends, welcome to the Hindu Comprehensive Editorial Analysis by I.S. Baigal. In this analysis, we are going to look at important articles that are featured in the newspaper from UPSC perspective. There are only limited articles today, so without any further delay, let's get into the analysis. The first article to be discussed titled Embracing Children. Speedy implementation of relief schemes for children orphaned by COVID-19 is essential. This topic comes under General Studies Paper 1 Social Issues. So, recently, Union Government the children orphaned by COVID-19 relief schemes. So, அதில் எந்த மாதிரியான ஒரு மொடாலிட்டிஸ் இருக்கு, எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, லேக் பண்ணி அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் சுனாமில இருந்து எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேற எந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நல்லா பண்ண முடியும் ஃபார் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டு ஓவர் கம் த ஃபர்தர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் சில்ட்ரன் அந்த ஆங்கிள் தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா modality of expansive assistance program for children orphaned by COVID-19 were yet to be formulated. So எந்த ஒரு மொடாலிட்டியுமே அவங்க இப்போ வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணல. ஈவன் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் வந்து ஒரு ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் வந்து சப்மிஷன் கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா நியர்லி 10,000 சில்ட்ரன் வந்து இந்த ஒரு இமிடியட் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. இந்த 10,000 சில்ட்ரன்ல மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் பார்த்து 0 to 17 இயர்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி ஆர்ஃபன் அண்ட் அபாண்டட் டூரிங் COVID-19 பேண்டமிக். ஸோ இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க ஆல்ரெடி என்னவா இருக்காங்கன்னா ஒரு ஹை ரிஸ்கா இருக்காங்க, ஹை ரிஸ்க் குரூப்பா இருக்காங்க. Why? Because they are pushed into traffic, human trafficking and flesh trade. So we should confront all these things அப்படி சொல்லியிருக்காங்க. So given the urgency, government cannot waddle its own figuring out implementation strategies. So day-to-day process and monitoring mechanism to kickstart rescue and relief. So சீக்கிரமாவே ஒரு process and monitoring mechanism வந்து establish பண்ணணும் for this rescue and relief operations. So but at the same time, children have little or no agency of their own. இப்போ children பார்த்தா எப்போதுமே அவங்க adults members தான் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் 2004 வந்து சுனாமி எப்போ நிறைய அசிஸ்டன்ஸ் வந்து சில்ட்ரன் நிறைய ஆஃபர் வந்தாங்க, அவங்களுக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரை வந்து இப்போ நம்ம உள்ள கொண்டு வர முடியும். எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எப்படி எந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் PM கேர் ஃபண்டும் இந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த எந்த ஒரு ப்ராமிஸுமே ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அது வந்து அப்படியே வெறும் நத்திங்காக தான் இருக்கும், எந்த ஒரு வேலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஷுட் implement as soon as possible சொல்லிருக்காங்க. So responsibility of the government to ensure that these benefits reach every children befitting criteria, making sure that children are not exploited. So several states வந்து ஆல்ரெடி இதே மாதிரி சைல்டு கேர் பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசென்ட் டைம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்சியர் இம்ப்ளிமெண்டேஷன் த்ரூ கமிட்டட் ஸ்டாஃப் அண்ட் தென் யூசிங் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் such as 1098 call for line and would be the cornerstone of such project. So இந்த மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸிங் ஒரு கமிட்டட் ஸ்டாஃப் வேணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க சிஸ்டமே நம்ம யூஸ் பண்ணணும். அப்படிதான் இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ஒரு கார்னர் ஸ்டோனா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த ஆர்டிகலை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. The next article to be discussed titled Adverse Changes, Federalism Imperative. There needs to be a federal coalition to preserve the idea of plural India in terms of culture and politics. This article comes under General Studies Paper 2, Polity and Constitution. So this article talks about how Union government has been encroaching upon the state's powers and domains, and how the state and the capital relations has been changed over time, and then how institutional transgression has been happened in India in recent times, and then how our socio-cultural foundation has been transformed in India in recent times, and then what are the key variables that needs readdress and revisit. அதை பத்தி பேசிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ரீசெண்டா நித்தி ஆயோக்ல இருக்க ஒரு மெம்பர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அசர்ஷன் கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா லேக் ஆஃப் சென்ட்ரலைசேஷனால தான் இந்த COVID-19 பேண்டமிக் வந்து மேனேஜ் பண்றது நிறைய மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆதர்ஸ் ரெண்டு பேருமே இதை அப்படியே ரெப்ரேட் பண்றாங்க. எப்படிலாம் ரெப்ரேட் பண்றாங்க அப்படின்னா க்ரோயிங் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் தான் இந்தியாவில் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கும். அதுக்கு நிறைய ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபாலோ ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் எதை சொல்றாங்க அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அண்ட் ஒன் மார்க்கெட் ஒன் ரேஷன், அதுக்கப்புறம் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இதனாலதான் சென்ட்ரலைசேஷன் ஒரு ப்ராசஸ் வந்து கிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ஏரியாவில் வந்து அதிகமாக இன்கர்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஏரியான்னு பார்த்தோம்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல அக்ரிகல்ச்சருக்கு ரிலேட்டடா 3 ஃபார்முலாஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ல பார்த்தா நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஈவன் இன் ரீசென்ட் டைம்ஸ்ல ஹெல்த்ல
பார்த்தோம் அப்படின்னா கொரோனா பேண்டமிக் ஹேண்டில் பண்ற எல்லா வேக்சின் ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாத்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் பிரைசிங் பாலிசி, வேக்சினேஷன் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ இது எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா ஈவன் ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரையாரிட்டி ஏரியாஸ்ல ஹெல்த், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர்ல சென்டர் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்கர்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இன்கர்ஷன்ஸ் வந்து என்க்ரோச்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு நியூ கிடையாது. ஈவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸும் சரி, அதுக்கப்புறம் எமர்ஜென்சி டைம்ல இது வந்து இந்த மாதிரி நிறைய இன்கர்ஷன்ஸ் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் வந்து நிறைய இது பொலிட்டிக்கலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் இஸ் independent constitutional authority. It is not subordinate to central government. But at the same time, central government is using this office of governor to intimidate the democratically elected state governments in India. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எமர்ஜென்சி டைம்ல பார்த்தோம்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் ஸ்டேட் சப்ஜெக்ட் நிறைய இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணாங்க. As we know that from constitution, the concurrent list and the central government has the overriding power with respect to concurrent list subjects சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைச்சிருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இது எல்லாமே கான்ஸ்டியூஷன் நடந்திருந்தாலும் பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல இது எல்லாமே மோர் சிஸ்டமிக்கா நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கேப், பெரிய வைடனிங் கேப் கிரியேட் ஆயிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ரெவன்யூ ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கட்டும். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு ஸ்டேட்ஸுக்கு, பட் ரெவன்யூ ஜென்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ரெவன்யூ ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி கம்மியாயிடுச்சு சொல்லியிருக்காங்க. பட் அட் சேம் டைம் ஹெல்த், எஜுகேஷன், அதர் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி ஏரியாஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதுனால எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாயிருச்சு. ஸோ அந்த வைடு கேப் கிரியேட் ஆயிருச்சு. ரெவன்யூக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, கேப் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டர் ஹஸ் பின் என்க்ரோச்சிங் இன்டு டொமைன்ஸ் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் த்ரூ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் ஹெல்த்துக்கு பார்த்தா ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸும் கம்பைண்டா எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு 85% ஆஃப் த மணி அண்ட் தென் 82% வந்து ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ல. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல சென்டர் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் கேபிட்டல் ரிலேஷன்ஸ் ஹவு தே ஆல் பீன் சேஞ்ச் in the sense. First one is coalition governments in the past enabled rise and the visibility of regional business in post from India. So regional parties நிறைய ரைஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரீஜனல் இஷ்யூஸ் வந்து நிறைய சென்ட்ரல் ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா ரீஜனல் இஷ்யூஸ் அட்ரஸ் ஆகி ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட், ஒரு ஈக்குவட்டபிள் டெவலப்மெண்ட் நடந்துச்சு. பட் கரண்ட் கம்பன்சேஷன் எப்படி இருக்கு, டிஸ்பென்சேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்கனாமிக் பவர் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிருக்காங்க. பட் அட் சேம் டைம் வித் பொலிட்டிக்கல் சென்ட்ரலைசேஷன் நடக்குது. பொலிட்டிக்கல் சென்ட்ரலைசேஷன் ஃபாலோ பண்ணி எக்கனாமிக் சென்ட்ரலைசேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரைஸ் ஆஃப் யோகா குரு பாபா ராம்தேவ் பிசினஸ் எம்பையர் இன் நார்த் இந்தியா, டிக்ளைன் ஆஃப் பிசினஸ் குரூப் ஃப்ரம் சதர்ன் இந்தியா. ஸோ ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சதர்ன் இந்தியா வந்து வெல் டெவலப்டா இருக்குது அப்போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல, நார்த் இந்தியா வந்து அண்டர் டெவலப்டா இருக்குன்னு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஈவன் என்எஸ்எஸ்ஓ அதுக்கப்புறம் அதர் சென்சஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுது. சவுத் இந்தியால இருந்து வர பிசினஸ் குரூப் வந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்காங்க, நார்த் இந்தியால பிசினஸ் குரூப் வந்து ஃபிளரிஷ் ஆயிட்டு இருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் வந்து இந்தியன் பிக் பிசினஸ் ஃப்ரம் குளோபல் காம்படிஷன் வந்து இன்ஸ்டிலேட் பண்ணு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இதனால என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பிக் பிசினஸ் குரூப் வந்து டொமஸ்டிக் பிசினஸ் குரூப் வந்து இவங்க இன்ஸ்டிலேட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. பட் இதனால என்ன இருக்கு அப்படின்னா இட் ஹஸ் எரோடட் த பவர் ஆஃப் ஸ்மால் பிசினஸ் த்ரூ ஜிஎஸ்டி அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் சிங்கிள் நேஷனல் மார்க்கெட். ஸோ அதிகமா பெரிய பிக் பிசினஸ் தான் அவங்க வந்து இன்ஸ்டிலேட் பண்ணிருக்காங்க, ஸ்மால் பிசினஸ் வந்து எரோட் ஆயிருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீகாலிபிரேஷன் ஸ்டேட் கேபிட்டல் ரிலேஷன்ஸ் ஓகே அகைன் ஸ்மாலர் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். ஸோ இந்த மாதிரி ஆர்சிபியில் எடுத்துக்கிறதுனால பிக் பிசினஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. லோக்கல் பிசினஸ் வந்து ஸ்மால் பிசினஸ் வந்து நிறைய ரீஜனல் பிசினஸ் வந்து ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் எந்தெந்த ஏரியாவில் நடந்திருக்கு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல யூனியன் கவர்மெண்ட் வந்து போத் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அக்ரஷன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் எதை சொல்லியிருக்காங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ட் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆர் பீயிங் யூஸ்ட் டு இன்டிமிடேட் அப்போனன்ட்ஸ். ஸோ இப்போ யாராவது கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும் இல்லை வேற ஏதாவது அப்போசிஷன் பார்ட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரூலிங்ல இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியா இருக்க சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு அப்போனன்ட்ஸ் வந்து இன்டிமிடேட் பண்றது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஈவன் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து வைஸ் சான்சலர் எல்லாத்தையுமே அப்பாயிண்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கா. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது எல்லாத்தையும் மெடல் பண்றாங்க. பட் அட் சேம் டைம் அந்த vice chancellor in the state universities are funded and run by state government. So they obviously this central government meddling with the vice chancellor is eroding the
appointment and other executive powers of state government சொல்லிருக்காங்க. ஸோ டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் பெனிஃபிஷரிஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னாலையும் ஸ்டேட்டுக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட்டரி இதை வந்து நிறைய பைபாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஒரு மீட்டிங் நடத்துறதா இருக்கிற ஆல்ரெடி மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் ஸ்டேட்ஸை வந்து அவங்க அவாய்ட் பண்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லியிருக்காங்க, இப்போ ரீசெண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் வந்து நேஷனல் எஜுகேஷன் நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனை பத்தி நிறைய ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து அவங்க மீட்டிங் நடத்தும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எதுவுமே அவங்க இன்ஃபார்ம் பண்ணல, அவங்களை இன்வைட் பண்ணவும் இல்லை அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனாலையும் ஒரு ஓவர் கம் நடந்திருக்கு, இந்த இன்ஸ்டியூஷனல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக நடக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் ஏரியாவில் எந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்குன்னு ஒரு யூனிஃபார்மிட்டி நேஷனல் யூனிஃபார்மிட்டி இன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கொண்டு வராங்க. எக்ஸாம்பிள் வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி கம்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ விச் சப்வர்ட்ஸ் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். இப்போ நீட்னு ஒரு எக்ஸாமினேஷன் யூனிஃபார்ம் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்ததுனால லோக்கல் பாலிடிக்ஸ் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொண்டு வந்தாங்க ரீஜனல் லெவல்ல. பட் அது எல்லாமே இப்போ டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இம்போசிங் நேஷனல் லாக்டவுன் during the first wave of novel coronavirus pandemic without consulting state governments. Even national level கொரோனா பேண்டமிக் வந்த டைம்ல லாக்டவுன் போட்டாங்க. பட் அட் சேம் டைம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எதுவுமே கன்சல்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ வேக்சின் டிஃபரன்ஷியல் வேக்சினேஷன் பாலிசி யூஸ் பண்ணிக்கிறாங்க, டிஃபரன்ஷியல் பிரைசிங் பாலிசி. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ப்ரொக்யூர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தோம்னா எக்கனாமிக் போர்டு வந்து ஸ்டேட்டுக்கு அதிகமாச்சு. பட் அட் சேம் டைம் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ தேர் இஸ் வைட் கேப் பிட்வீன் ரெவன்யூ ஜெனரேஷன் கெப்பாசிட்டி அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சோசியோ கல்ச்சரல் ஃபவுண்டேஷன்ல எந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, இது ஒரு தேர்ட் சேலஞ்சா சொல்லியிருக்காங்க நம்மளோட இந்தியன் ஃபெடரலிசம்க்கு. சோசியோ கல்ச்சரல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் வந்து ஒரு குரூசியல் தேர்ட் சேலஞ்சா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சோசியோ ரிலிஜியஸ் அதுக்கப்புறம் கல்ச்சரல் டைவர்சிட்டி நிறைய இருக்கு. ஸோ இட் இஸ் டைவர்சிட்டி இன் கல்ச்சரல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ரீஜன் தட் சஸ்டெயின்ஸ் இந்தியன் ஃபெடரலிசம். இந்தியன் ஃபெடரலிசம் ஒரு யுனைடடா இந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் கல்ச்சரை ஃபாலோ பண்றதுனால தான் அது த்ரைவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இப்போ ஹோமோஜனைசேஷன் அஜெண்டா நடக்கிறதுனால இதுவும் ஒரு த்ரெட், ரீஜனல் ஐடென்டிட்டிக்கு ஒரு த்ரெட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய திராவிடியன் ஸ்டாக்ஸ் திராவிடியன் பீப்புள் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்க. இது வந்து ஒரு பிரிட்டிஷ் கான்செப்ட் தான். ஸோ கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து எம்டிங் ஆன்டி சோசியல் பாலிடிக்ஸ்னால தான் இந்த மாதிரி ஒரு திராவிடியன் ஒரு கான்செப்ட் ரைஸ் ஆச்சு. பட் டெஃபினட்டா அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் ஹிந்து பேக்ரவுண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹோமோனைசேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு கீ வேரியபிள்ஸ் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னா எரோஷன் ஆஃப் ஃபெடரல் நேஷன்ஸ் கவுண்டட் த்ரூ அப்பீல்ஸ் டு ரிஸ்டோர் கான்ஸ்டிடியூஷனல் பவர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இது வரைக்கும் ஸ்டேட்டோட பவரை ரீஸ்டோர் பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணோம். பட் இனிமே வரப்போற இந்த மாதிரி சோசியோ கல்ச்சரல் ஃபவுண்டேஷன்ல ஹோமோனைசேஷன் நடக்கிறதுனால இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதர் ஏரியாஸ்ல வந்து ஓவர் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுனால கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒரு கல்ச்சுரல் வேற சோசியோ கல்ச்சுரல் வழியாகவும் இந்த ஃபெடரலிசம் நம்ம என்ஷூர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த ஆர்டிகல் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. So moving on to next article, the next article's title is Close the Vaccination Gap in Global Lockstep. Immunization needs cooperation and is a prerequisite for lifting the restrictions holding back economies and freedoms. This topic comes under General Studies Paper 1, Social Issues, and General Studies Paper 2, International Relations. ஸோ இந்த ஆர்டிகல்ல ஆத்தர் இப்போ ரீசெண்டா எப்படி வந்து ஒரு வேக்சினேஷன் கேப் வந்து ரைஸ் ஆயிருக்கு, ஈவன் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஒரு வேக்சினேஷன் கேப் எவ்வளவு பெரிய கேப் டெவலப் ஆயிருக்கு, அந்த வேக்சினேஷன் கேப்னால எந்த மாதிரியான ஒரு சோசியல் இம்ப்ளிகேஷன்ஸ் நடந்திருக்கு. பட் அட் சேம் டைம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய யூரோப்பியன் யூனியன் இருக்கட்டும், அதர் G20 குளோபல் ஹெல்த் சமிட் இதுல எல்லாத்துலயுமே இந்த கேப் வந்து எப்படி மினிமைஸ் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் வந்து எப்படி ஒரு லீட் ரோல் பிளே பண்ணிருக்கு, இந்தியாவோட வேக்சின் மைத்ரி பாலிசி வந்து ஒரு எக்ஸாம்பிளா எப்படி இருந்திருக்கு, ஸோ குளோபல் கம்யூனிட்டிஸ் எப்படி அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணது ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குளோபல் லெவல பார்த்தா ஆப்பிரிக்கால ரொம்ப ரொம்ப லோவா பீப்புள் வந்து வேக்சினேஷன் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு சிங்கிள் டோஸ் வந்து ரொம்ப கம்மியா நடந்திருக்கு. ஸோ அந்த வேக்சின் ப்ரொடக்ஷன் அதிகமாக நடக்கணும், ஆப்பிரிக்கா வந்து காப்பாற்றணும். ஒன்லி தான் ஒரு ஈக்குவபிள் ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்கால ஒன்லி 2.1% ஆஃப் ஆப்பிரிக்கன்ஸ் ரிசீவ் சிங்கிள் டோஸ் ஆஃப் வேக்சினேஷன். ஸோ ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் ஒரு பெரிய வேக்சினேஷன் கேப் இருக்கு. ஈவன் WHO ரீசெண்ட் டைம்ஸ்ல கால்ட் ஃபார் வேக்சினேஷன் அப்பர்டைட், இந்த ஆப்பிரிக்கால இருக்கிற வேக்சினேஷன் அப்பர்டைட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு WHO ஹெட் வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதுக்கப்புறம் குளோபல் ஹெல்த் சமிட்ல வந்து ஹெல்த் சமிட், அதுக்கப்புறம் ரோம் டிக்ளரேஷன்ல எந்த மாதிரியான விஷயங்கள் பேசியிருந்தாங்க இந்த வேக்சின் கேப் ஓவர் கம் பண்றதுங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு என்ன அப்படின்னா until 2023 whole world will not be vaccinated. ஸோ whole world before 2023 வேக்சினேட் பண்ணணும் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வைட்லி வேக்சினேட் பாப்புலேஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒன்லி வே இஸ்
increase in the production capacity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்சினேஷன் இஸ் ஆல்சோ ப்ரீ ரெக்வெஸ்ட் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். ஸோ ஃப்ரீடம் என்ஷூர் பண்றதுக்கு எக்கனாமிக் ப்ரொடக்டிவ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பாவர்ட்டி இன்இக்வாலிட்டி ஓவர் கம் பண்றதுக்கும் கண்டிப்பா வேக்சினேஷன் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் வந்து சோசியல் மெக்கானிசம் நிறைய யூஸ் பண்ணாங்க, எக்கனாமிக் பாலிசி லெவல்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஈஸியா வந்து இந்த பேண்டமிக்கோட இம்பாக்டை ஓவர் கம் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அதர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அதர் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ வேக்சினேஷன் கேப்பை க்ளோஸ் பண்றதுனால தான் ஒரே வழி, ஒன்லி தென் தே வில் கம் அவுட் ஆஃப் பாவர்ட்டி இன்இக்வாலிட்டி அதர் சோசியல் ஆங்கிள் ரீஜன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 50 பில்லியன் பிளான் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அது இன்டர்நேஷனல் மானிட்டரி பாலிசி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா to vaccinate 40% of the world population by 2021 and 60% by 2022 and 100% by 2023. ஸோ இதுக்கு வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி அவங்க ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா we need a closely coordinated multilateral action. So European Union has been vaccinated its own people. So European Union first வந்து அவங்க vaccinated their own people and surplus vaccines are exported to other countries and low income countries to vaccinate that people. So இதனால என்ன அப்படின்னா ஈவன் இந்தியா வேக்சினேஷன் மைத்ரி பாலிசி வந்து ஒரு another example ஃபார் குளோபல் சாலிடிட்டி வந்து செட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டீம் யூரோப்பியன் மெயின் இருக்காங்க, இப்போ கோவேக்ஸ் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா அதிகம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வேக்சின்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை வந்து அதர் லீஸ்ட் இன்கம் கண்ட்ரீஸ்ல கொண்டு போய் வேக்சினேஷன் சப்ளை பண்றதுக்கு. ஸோ அதுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கான்ட்ரிபியூட் டீம் யூரோப் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லீட் ரோலை மறுபடியும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும், ஒரு குளோபல் எக்ஸாம்பிள் செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டு ஃபில் திஸ் கேப் கண்ட்ரீஸ் வித் ரெக்வயர்ட் நாலேஜ் அண்ட் மீன்ஸ் ஷுட் இன்க்ரீஸ் தர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிஸ், ஒன்லி தென் வி கேன் ஓவர் கம் திஸ் கேப் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிரிக்கா வந்து எப்படி வந்து சப்போர்ட் பண்ணணும். ஆல் கண்ட்ரீஸ் மஸ்ட் அவாய்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர்ஸ் தட் அஃபெக்ட் வேக்சின் சப்ளை செயின்ஸ். எல்லாருமே அந்த ரெஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ஸ் அதிகமாக நடக்கணும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜும் அதிகமாக நடக்கணும். அதுதான் இப்போ நீட் ஆஃப் த அவரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா டீம் யூரோப் வந்து ஆப்பிரிக்காவில் ஒரு ஸ்பெஷலா ஒரு வேக்சினேஷன் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அது வந்து 1 பில்லியன் ஃபண்டிங் ஃப்ரம் யூரோப்பியன் யூனியன் பட்ஜெட், யூரோப்பியன் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதனால என்ன அப்படின்னா ஆப்பிரிக்காவில் வந்து பீப்புள் வந்து அதிகமாக வேக்சினேட் ஆவாங்க. இதனால மெடிசன்ஸ் ஹெல்த் டெக்னாலஜியை வந்து ஆப்பிரிக்காவுக்கு சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் லைசன்சிங் வர்றப்போ இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் WTO முன்னாடி ஒரு ப்ரொபோசல் வச்சாங்க. யூஎஸ் வந்து ஐபிவிஆர் கொடுத்தாங்க, டெம்பரரி ஐபிவிஆர் கொடுத்தாங்க. ஈவன் வாலண்டரி லைசன்சிங் த பிரிவிலேஜ்டு வே டு என்ஷூர் சச் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி நோ. ஸோ வாலண்டரி லைசன்சிங் வேணும், பட் கம்பல்சரி லைசன்ஸ் இஷ்யூ பண்றதுல ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் இருக்காட்டும் 2000 தோகா டிக்ளரேஷன் ஒரு ஃபோர்சியபிளா தான் இருக்குது, ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங்கா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ WTOல யூரோப்பியன் யூனியன் வந்து கண்டிப்பா ஒரு புஷ் கொடுக்கணும். புஷ் கொடுத்தா மட்டும்தான் இந்த வாலண்டரி லைசன்சிங் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், கிரேட்டர் ப்ரொடக்ஷன் நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ குளோபல் பப்ளிக் ஹெல்த் வந்து ஒரு குளோபல் பப்ளிக் குட். ஸோ அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஒரு கிரைசிஸ் நடக்கிறப்போ we must fill the vaccination gap, only then and it has been emphasized by for our Rome Declaration of Global Health Summit அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த ஆர்டிகலை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. The next article to be discussed title a far-reaching tax measure. The US push for a global minimum corporate tax may help India, but it can also cause international disagreements. This topic comes under General Science Paper 3 Economy. So normally most of the countries will have double taxation avoidance agreements. So India has a double taxation avoidance agreement with Singapore, Mauritius and the Netherlands, such other countries. So what will happen is that the business entities who want to invest in India, they will establish a base office in that double taxation avoidance agreement countries, and through that country they will invest in India. After some time they are taking their profit to their base country and they are again making investments. So what happens here is that they won't pay any tax in India and in base countries, in these double taxation avoidance countries also. So this is big, this is why the base erosion profit shifting happens. So base erosion profit in the sense basic எந்த ஒரு பிசினஸ் என்டிட்டிஸ்மே ஈவன் அவங்களோட பேஸ் கண்ட்ரீஸ்லயும் ரெஜிஸ்டர் எந்த ஆஃபீஸ் எந்த கண்ட்ரில ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அங்கேயும் ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் பே பண்றது கிடையாது. பிசினஸ் எந்த கண்ட்ரில பண்றாங்களோ அங்கேயும் டாக்ஸ் பே பண்றது கிடையாது. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பேஸ் எரோஷன் நடந்திருக்கு, ப்ராஃபிட் ஷிஃப்டிங் அதிகமாக நடக்குது. ஸோ பிளாக் மணியை வந்து அதிகமாக உள்ள இன்க்ளூட் பண்றாங்க பிசினஸ் ஆக்டிவிட்டிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட் ரீசென்ட் டைம்ல ஒரு பில்லர் 2 ப்ரொபோசல் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பில்லர் 2 ப்ரொபோசல் நிறைய மெசர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா
to issues and provides judicial right to tax back. So எல்லா ஜுடிஷியல்ல இருக்க கண்ட்ரிஸ் வந்து டாக்ஸ் பேக் எடுக்கணும், அதுக்கப்புறம் இது அதுல இருக்க லூப் ஹோல்ஸ் வந்து பிளக் இன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு ரிலேட்டடா இருக்குது அப்படின்னா, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு குளோபல் மினிமம் எஃபெக்டிவ் டாக்ஸேஷன் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து 10% இருக்குன்னு சொல்லிட்டு இது லேட்டஸ்டா யூஎஸ் ப்ரொபோஸ் மேட்சா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா, மினிமைஸ் டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் அண்ட் என்ஷூர் தட் கம்பெனிஸ் சூஸ் டு பி சிச்சுவேஷன் இன் பர்டிகுலர் கண்ட்ரி based on other commercial benefits. So இந்த மாதிரியான ஒரு அப்டேட்டுக்காக தான் இந்த ப்ரொபோசல் பில்லர் 2 ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல வந்து ஒரு குளோபல் மினிமம் டாக்ஸ் ஆன் ஃபாரின் இன்கம் ஏர்ன்ட் பை யூஎஸ் கார்பரேஷன் கூட இம்போஸ் பண்ண போறாங்க. பட் யூஎஸ் கம்பெனிஸ் வந்து நிறைய இன்வெர்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால யூஎஸ் கார்பரேட் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தர் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் சிமிலர் ப்ரொபோசல் கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஒரு எஃபெக்டிவ் மினிமம் டாக்ஸ் ரேட் கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் காஸ்ட் புஷ் பேக் ஃப்ரம் many countries such as Ireland or some other countries. So இதனால என்ன இருக்கு அப்படின்னா, யூஎஸ் வந்து மினிமம் டாக்ஸ் ரேட்டை வந்து ஃப்ளோரா 15% வைக்கலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் செக்டர் கொண்டு வரது இந்தியாவுக்கும் பெனிஃபிஷியலா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒய்? பிகாஸ் இந்தியா ஹேஸ் சைன்ட் மெனி டபுள் டாக்ஸேஷன் அக்ரிமெண்ட்ஸ் வித் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரும்போது இந்தியாவில் இருக்க டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான ரெவன்யூ ஷேரிங் கிடைக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, எக்கனாமிக் growth இருக்கும், நிறைய அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, Pillar 2 acts as a set of controlled foreign corporation rules. So Pillar 2 ஓட இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரோல்டு ஃபாரின் கார்பரேஷன் ரூல்ஸாக இருக்கும். ஈவன் ஸ்டேட் ஆஃப் டாக்ஸ் ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2020 வந்து எந்த மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்தியா லாசஸ் ஓவர் $10 billion இன் டாக்ஸ் ரெவன்யூ டியூ டு யூஸ் ஆஃப் ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்தியா வந்து வருஷத்துக்கு 10 பில்லியன் வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவன் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண ஓவர்சீஸ் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா ஃப்ரம் 2000 2020 வரைக்கும் சேம் விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு எந்த கண்ட்ரில இருந்து அதிகமாக வருதுன்னு பார்த்தா மொரிஷியஸ், சிங்கப்பூர், நெதர்லாண்ட்ஸ். ஒய்? பிகாஸ் இங்க தான் நம்ம அதிகமாக டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்தியன் காங்கிளமரேட்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா யூஸ் பண்ணி குளோபல் ஆபரேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. பட் ரெவன்யூ ஃப்ரம் சச் ஆபரேஷன்ஸ் இஸ் நாட் ரெபாட்ரியேட் டு இந்தியா ஆர் ஷேர்ட் வித் இந்தியன் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரொபோசல் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா இந்தியன் கம்பெனிஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சர் வந்து டாக்ஸஸ் பே பண்ணணும். ஸோ இதனால ஒரு எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் வந்து இருக்கும். இது வந்து லோவர் தான் குளோபல் மினிமம் டாக்ஸ் ரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் மேஜர் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வித் டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் நியூட்ரலைஸ்ட் கண்ட்ரிஸ் மே ஹேவ் டு கம்பீட் ஆன் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ எந்த மாதிரியான இப்போ டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் வந்து நியூட்ரலைஸ் ஆச்சுன்னா கண்ட்ரிஸ் வந்து வேறு எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்ல கம்பீட் பண்ணுவாங்கன்னா, பெட்டர் ரெகுலேட்டரி ரெஜிம்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், ஆக்சஸ் டு குளோபல் டேலண்ட் அண்ட் அமங் அதர்ஸ். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காம்படிட்டிவ் பிசினஸ் எக்கோசிஸ்டம் ரன் ஆகும். எகைன் எக்கனாமிக் growth and productivity increase ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸ் ப்ரொபோசல் இண்டிகேட்ஸ் that country is pushing OECD to swiftly achieve consensus on the global minimum tax rate. யூஎஸ் வந்து இப்போ த்ரூ OECD இந்த மாதிரி ஒரு ஸ்விஃப்ட் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ countries have stated that proposal infringes upon the tax sovereign tax authority. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு குளோபல் மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ்ங்கிற மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா, இது வந்து டாக்ஸ் சாவரன்டி வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட டாக்ஸ் சாவரன்டி அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, இன்ஃப்ரிஞ்ச் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைட் அகைன்ஸ்ட் அன்ஃபேர் டாக்ஸ் காம்படிஷன், ஒரு அன்ஃபேர் டாக்ஸ் காம்படிஷன் ஃபைட் பண்றதுற பேர்ல ஒரு காம்படிட்டிவ் டாக்ஸ் சிஸ்டம் வந்து ஃபைட் பண்ணிடக்கூடாது, அது வந்து அதுக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஈவன் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, குளோபல் எக்கனாமி ரெவர்ஸ்டு பை COVID-19 பேண்டமிக். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க நமக்கு நெசசிட்டி என்ன அப்படின்னா, என்கரேஜிங் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டாக்ஸ் அலோகேஷன் இருக்க டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்து அதை வந்து எந்த ஒரு விதத்துல ஹிண்டர் பண்ணிடக்கூடாது. ஸோ டாக்ஸ் ரிலேட்டட் ட்ரேட் வாரோ இல்ல என்ட்ரிச்மெண்ட் ஆஃப் யூனிலேட்டரல் ஆக்டிவிட்டிஸ் மே ஃபர்தர் ஹார்ம் போத் குளோபல் அண்ட் நேஷனல் எக்கனாமிக்ஸ் அப்படி சொல்லி ஆத்தர் இந்த ஆர்டிகலை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. These are for today's discussion. Please go through the highlighted newspaper. It will be very helpful for your upcoming prelims and mains examinations. Stay safe, stay motivated. Thank you.